no glory. Now tell me who got who. ஹே கைஸ், கேரளாவில் சுற்றிட்டு இருக்கும்போது சூப்பராக ஸ்மெல் வந்தது. என்னன்னு பார்த்தா ஏலக்காய் ஃபேக்ட்ரி இருந்தது. அது ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மிங் தான். அந்த ஃபேக்ட்ரியோட ப்ராசஸ் என்னன்னு ஷார்ட்டாக பார்த்துடலாமா? ஏலக்காய், கார்டமம், இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கிரீன் கோல்டு. உங்களை சொக்க தங்கன்னு வேற சொல்றானே, நல்லா தானே சொல்லிருக்கான். தங்க உரசும் போது தக தகன்னு மின்னணும். ஏதோ என் மேல இருக்க ஆசாபாசத்துல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருக்கான். It is one of the most expensive spices. இது ஒரு ப்ராஃபிட்டபிளான கிரேட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னே சொல்லலாம். 45 to 50% ஆஃப் சாயில் மாய்ஸ்சர் இதுக்கு தேவை ஃபார் அ கடமம் கல்டிவேஷன். இது யூஸ்வலி இந்தியாவில் தான் கிடைக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாவில் தான் கிடைக்குது. இது ஒரு ஷார்ட் ஸ்ட்ரீமிங் தான். செடியை வச்சு 2 to 3 இயர்ஸில் அந்த ஃப்ரூட் கிடைக்கும். தென் இட் வுட் மெச்சூர்ட் வித்தின் 35 to 45 days. தென் இந்த காய்களை மேனுவலாக ஆட்கள் மூலமாக பறித்து கொண்டு வந்து மேனுவலாகவும் அல்லது இது மாதிரி மெஷின் மூலமாகவும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. தென் இந்த வாஷ் பண்ண காய்களை இந்த ட்ரையர் மிஷினில் போட்டு wood யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணி ஹாட் கேஸை ப்ளோயர் மூலமாக அந்த மிஷின்குள்ளே அனுப்பி 40 டிகிரி, 50 டிகிரி, 60 டிகிரி, 70 டிகிரின்னு கிராஜுவலாக 500 kg காய்களுக்கு 15 hours வரை ஹாட் கேஸை ப்ளோ பண்ணி ட்ரை பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த ட்ரை பண்ண ஏலக்காய்களை மேனுவலாகவும் மிஷின் மூலமாகவும் க்ளீன் பண்ணி குவாலிட்டி வைஸ் செப்பரேட் பண்ணி காய்கள் மார்க்கெட்டுக்கு போயிடும். அவ்வளோதான், க்ரீன் கோல்ட் ரெடி ஃபார் அ சேல். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கீப் யுவர் சப்போர்ட். பை பாய்.